அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 24/4/2025 கார்னியா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சிறந்த ஃபாலோஅப் நம்பரை பார்க்க போகிறோம். இன்றைய தொடங்கி 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கான சூப்பரான ஒரு ஃபாலோஅப் நம்பரும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபாலோஅப்பில் என்னென்ன நம்பர்லாம் வின்னிங் வந்திருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு இந்த மெசேஜை பாருங்கள். இதில் வந்து தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் 72 22 99 77 அப்படிங்கிற நம்பர் இந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். என்றைக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நம்ம கொடுத்துருந்தோம். 19ஆம் தேதியில் நம்ம என்னென்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வீடியோ முதல்ல பார்த்து விட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறது சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிச்ச பிறகு கூட நீங்கள் அந்த 19ஆம் தேதி வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் 97 அப்படின்னு வர்றப்ப பிசியில் 22 அப்படின்னு ஒரு நம்பர் வருது. அந்த 97ங்கிற நம்பர் ஏசியில் வரும்பொழுது 97ங்கிற நம்பர் ஏபியில் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்துச்சு. அப்போ அதை வச்சு கெஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த 22 அப்படிங்கிற நம்பர் வந்து பிசியில் வந்ததுனால அந்த நம்பர் சரியாக வந்து இந்த இடத்துல 22 அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபியில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து அதுக்குண்டான பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம். அதே போல் இந்த ஏசியில் 72ன்னு வரும்பொழுது அது ஏபியில் 72 27 அப்படிங்கிற நம்பராக வரும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தோம். இது 19ஆம் தேதி பதிவிட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு. அதை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அன்றைக்கி நம்ம கொடுத்த ரிசல்ட்டு சரிங்களா? அன்றைக்கி நம்ம கொடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கொடுத்த 19ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 77 ஓகேங்களா? 19ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இந்த 77 அப்படிங்கிற நம்பர் ஏபிலேயே பாஸ் ஆச்சு. நம்ம கொடுத்துருந்த முதல் நாளே ஏபியில் 77ங்கிற நம்பர் பாஸ் ஆனிச்சு. அன்றைக்கான 4D நம்பர் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 70 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஓகேங்களா? 47 70 அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு தேதியில் பர்டிகுலராக நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி போர்டில் 4 தான் வரும். அதே போல் சி போர்டில் 0 தான் வரும். டி போர்டில் 4 சி போர்டில் 0 தான் வரும் அப்படிங்கிறத சரியாக நம்ம மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவை கொடுத்துருந்தோம். தயவு செய்து அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். 19ஆம் தேதி வீடியோவில் டி போர்டில் 4ம் சி போர்டில் 0 தான் வரும் அப்படிங்கிறத சரியாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அன்னைக்கு அந்த வீடியோவை சரியாக பார்த்துருந்த பட்சத்தில் சரியாக அன்றைக்கி ஏபி நம்பர் தான் நம்ம மிஸ்ஸிங் ஆகுது. அப்போ நம்ம கொடுத்துருந்த இந்த 72 22 99 77 அப்படிங்கிற நம்பரை நம்ம கொடுத்துருந்த டி போர்டில் 4 சி போர்டில் 0 அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா? சி போர்டில் 0 அப்படின்னு சொன்னால் அப்போ 4770ங்கிற நம்பர் 19ஆம் தேதியோட ரிசல்ட்டு வந்திருக்கும். அப்போ அந்த ஏபி நம்பரில் 72 22 77 99ங்கிற நம்பரை அழகாக செட் பண்ணியிருந்தா அன்றைக்கி 4770ங்கிற நம்பர் சூப்பரான ஒரு 4D எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 4D எடுக்கிறதுக்கு உண்டான பல முயற்சிகள் வந்து நிறைய பேட்டர்ன்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விஷயங்களை சொல்லித்தரேன். நல்லா பாருங்கள். 19ஆம் தேதி வீடியோ 4770ங்கிற நம்பர் வின்னிங்காக வந்துச்சு. 4770ங்கிற நம்பர் வின்னிங்காக வந்துச்சு. அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த டி போர்டு 4 தான் வரும், சி போர்டில் 0 தான் வரும்னு கொடுத்தோம். அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஏபி வந்து 72 22 99 77ங்கிற நம்பரு. அப்போ அது அந்த 4 நம்பரில் டி போர்டும் சி போர்டும் செட் பண்ணதுக்கு பிறகு அன்னைக்கு இந்த நம்பர் வந்து 4ஐயும் ஏபியில் செட் பண்ணி போட்டிருந்தால் அன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு 4D 4 நம்பரில் ஒரு சிறந்த 4D நம்பரை வின்னிங் எடுத்துருக்கலாம். பட் வந்து அன்னைக்கு வந்து என்னால் வந்து வாய்ஸ் கொடுத்து அந்த வீடியோ போட முடியல. பட் வந்து 3 வீடியோக்கள் சின்ன சின்ன வீடியோவாக வந்து 3 வீடியோக்கள் வந்து நான் அதில் போட்டிருந்தேன். அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. பார்க்காதவங்க அந்த வீடியோவை தயவுசெய்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். விஷயங்கள் இது இல்லை சரிங்களா? இது முடிஞ்ச விஷயங்கள். இது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 226 அப்படின்னு சொல்லி நேற்று ரிசல்ட் வந்துச்சு. அப்போ நம்ம கொடுத்துருந்த ஏபியில் 22 வந்துருச்சு, 99 ஏசியில் வந்துருச்சு, 77 ஏபிலேயே வந்துருச்சு. பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஏபி வந்து 72 ஏபியில் இருக்குது. அந்த 72ம் சான்சஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. முடிஞ்சுன்னா இன்னிலேருந்து ஒரு 2 செட்டுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி 2, நாளைக்கு 4, அடுத்த நாள் 6, அடுத்த நாள் 8ங்கிற மாதிரி ஏபியில் மட்டும் 72 ஒரு 2 செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. பட் 72 வரதுக்கான சான்சஸ் குறைவாக இருக்கிறதுனால சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். மேற்கொண்டு நம்ம என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதம் மிக சிறந்த பேட்டர்ன் இருக்கக்கூடிய 3 நம்பர் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நம்முடைய முதல் சிறந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 279 தான். அந்த 279 அப்படிங்கிற நம்பர் மிக சிறந்த முதல் பேட்டர்ன் நம்பராக இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் ஆல்போர்டாகவும் ஏபிபிசிஎஸ்சியாகவும் இந்த நம்பர் டபுள்ஸாகவும் பயன்படுத்தும் பொழுது நிறைய நாட்கள் வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய வீடியோவில் சொன்னேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவை நான் சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ கூட நான் போட்டிருந்த பட்சத்தில்
22 வந்ததுக்கப்புறம் 77 வந்துச்சு. 77 வந்ததுக்கப்புறம் 99 வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுலேயும் என்ன சொன்னேன்னா 99 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பிசியில் 99 பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னேன். சரிங்களா? அதையும் கவனித்து பாருங்கள். இந்த 279 அப்படிங்கிற நம்பரை ஏபிபிசிஎஸ்சியாக பிரிக்கும் பொழுது 6 நம்பர் வரும். இப்போ 27, 72, 29, 92, 79, 97ங்கிற ஒரு 6 நம்பர் ஏபிபிசிஎஸ்சியாக வரும். ஒரு விஷயங்களில் ஒரு கணிப்புகள் நமக்கு தெரியலை, கணிப்பு எடுக்க தெரியல, அல்லது எனக்கு பயன்படுத்த தெரியல, எப்படி இதை யூஸ் பண்ணணுங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்க்குற பட்சத்தில் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்கள் தினமும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நம்பரோ வந்து விளையாண்டு லாஸ் ஆகிறத விட எதில் வருமோ அதில் பணத்தை போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் விளையாட தெரியாதவர்களும் கூட இந்த 279 மாத தொடக்கத்திலிருந்து மாதம் இறுதி வரை இந்த 279 மட்டுமே ஆல் போர்டாகவும் ட்ரை பண்ணலாம், ஏபிபிசிஎஸ்சியாகவும் ட்ரை பண்ணலாம். டபுள்ஸ் நம்பரை மட்டும் அழகாக எடுத்து 3 டபுள்ஸை மட்டும் தினமும் 2 செட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் வின்னிங் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதம் இந்த 279க்கான சிறந்த ஒரு வின்னிங் நம்பராக இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 27, 72, 29, 92, 79, 97ங்கிறது இந்த பேட்டர்னுக்கு உண்டான ஏபிபிசிஎஸ்சிக்கான நம்பர். இந்த நம்பருக்கு உண்டான டபுள்ஸ் நம்பர் என்ன வருது? 22, 77, 99. ஓகேங்களா? இப்போ இந்த பேருங்க இந்த மாதம் என்னென்ன நம்பரில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், சரியாக 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 97ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும். 97ன்னு ஏசியில் வந்திருக்கும். அந்த நம்பர் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வின்னிங் வந்துச்சு. சரிங்களா? அதற்கு பிறகு ஓகேங்களா, அதற்கு பிறகு 22ங்கிற டபுள்ஸ் வந்துச்சு. 22 அப்படிங்கிற டபுள்ஸ் வந்துச்சு. அதற்கு பிறகு 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 97 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வந்துச்சு. அந்த நம்பரும் திரும்ப 2வது முறையாக திரும்ப வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ திரும்ப 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 72 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அந்த 72ங்கிற நம்பரும் ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா? அதற்கு பிறகு ஏபியில் 77, ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஏபி 77ம் வந்துருச்சு. சரிங்களா? அப்புறம் ஏசியில் 99, ஏசியில் 99 பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இந்த இடம் நல்லா பாருங்கள், இதை தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏபியில் 97 வந்துச்சு, 97 வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசியில் 72 வந்துச்சு, அப்புறம் 77 வந்துச்சு, அப்புறம் 99 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ டபுள்ஸ் நம்பர் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. டபுள்ஸ் நம்பர் எல்லாமே வந்துடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பெண்டிங் பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப 22 நேற்று வந்துச்சு. 22 நேற்று வந்து 2வது முறையாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ மீதி இருக்கக்கூடிய 7 நாட்களில் இந்த 27, 29, 92, 79ங்கிற நம்பரை பயன்படுத்திட்டு வாங்க. ஆல் போர்டில் மினிமம் இன்னிலேருந்து ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கு 2 செட்டு ட்ரை பண்ணுங்கள், அடுத்த நாள் 3 செட்டுங்கிற மாதிரி இந்த 7 நாட்களில் ஒரு 7 செட்டு வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிற வரை அந்த நம்பரில் லாஸ் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஒரு செட்டில் வந்து ரொம்ப அதிக லாஸெல்லாம் ஆகாது. ஒரு நாளைக்கு 500, 1000 விளையாடக்கூடியவர்கள் கூட இந்த ஆல் போர்டில் இந்த 4-5 நம்பரை மட்டுமே ட்ரை பண்ணும்பொழுது அதிகபட்ச லாஸுகள் இருக்காது. அப்படி இருந்தாலும் இந்த 7 நாட்களில் அதில் ஒரு நம்பர் வின்னிங் வந்துச்சுன்னா கூட உங்களை அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும், நல்ல ஒரு வின்னிங்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதனால் ஃபாலோப்பில் நான் கொடுக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27, 29, 92, 79, 77 அப்படிங்கிற நம்பரை திரும்பவும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? திரும்பவும் 77 அப்படிங்கிற நம்பரை நான் ஃபாலோப்பில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த நம்பர் ஃபாலோப்பு. இதில் 3 டிஜிட்டாக எந்த நம்பர்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 287. ஏன் இந்த 287 கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து நம்ம ஃபாலோப்பில் இருக்கக்கூடிய நம்பரை அடுத்த ஒரு 7 நாட்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 8ங்கிற நம்பர் ஸ்பெஷலாக பெண்டிங் இருக்குது. பி போர்டில் 8 இந்த மாதங்கள் வரலை. அதனால் பி போர்டில் 8 இருக்கிறதுனால அந்த நம்பருங்களை நம்ம பி போர்டை செட் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் பி போர்டை இந்த நம்பர் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 27ங்கிற நம்பர் கொடுத்துருந்தோமா, அந்த 27 பி போர்டை 8 வைக்கிறோம். அப்போ அடுத்து 98, 2 982, அடுத்து 289, அடுத்து 987, 787 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன். இந்த இருக்கக்கூடிய இந்த நம்பரை ஏபிபிசிஎஸ்சியாக பிரிக்கும் பொழுது இந்த நம்பரை நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியாக கூட ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள், அதிக லாஸ் ஆகாது. ஓகேங்களா? இதை வந்து அடுத்த ஒரு 7 நாட்களுக்கு நான் ஃபாலோப்பில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இந்த நம்பருங்களை சரியாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அடுத்து இந்த நம்பரில் 4D வந்தால் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் எல்லா நம்பருக்கும் 5 அப்படிங்கிற நம்பர் 4Dயில் வைக்கலாம். அப்போ 52, 87, 59, 82, 52, 89, 59, 87, 57, 87 அப்படிங்கிற நம்பர் 4Dயில் ட்ரை பண்ணலாம்.
டைரெக்டாக கூட நீங்கள் 5 நம்பர் வருது. 4Dயில் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால் பிசியில் 99ங்கிறது ரொம்ப பெட்டராக தெரியுது. பிசியில் ஒன்றும் 99 வரல, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இன்றைக்கான பேட்டர்ன்கள் வீடியோக்கள் முடிஞ்சது. காலதாமதங்கள் ஆகலை. மணி 9:17 தான் ஆகுது. ஒரு 10 மணிக்குள்ளாக அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். சரியான முறையில் பயன்படுத்தி வின்னிங் வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கான விஷயங்களில் நான் தெளிவாக சுருக்கமாக சொல்லிட்டேன். பட் கடகடன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 19ஆம் வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? அன்னைக்கு நம்ம செட் பண்ணது டி போர்டில் 4, சி போர்டில் 0 அப்படின்னு செட் பண்ணோம். ஏபியில் 72, 22, 77, 99 நம்பரை செட் பண்ணியிருந்தோம். பட் அன்னைக்கு தேதியில் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட முடியல. பட் அது போட்டிருந்தா அழகாக ஒரு 4 நம்பரை செட் பண்ணி ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதனால் வீடியோ நம்ம கொடுக்கக்கூடியது ஃபாலோ ப்ளஸ் சரியான முறையில் வின்னிங் வருது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் பார்த்துருந்தேன். இதில் ஏபியில் இன்னும் 72 பெண்டிங் இருக்குது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள். அதிகம் சான்சஸ் குறைவாக இருக்கிறதுனால அந்த நம்பரை குறைவாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த நம்பருங்களை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இன்னொரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் 22 வந்துருச்சு, 77 வந்துருச்சு, 99 வந்துருச்சு. அப்போ 22 எகெயின் திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னா திரும்பியும் 77 வரும், திரும்பவும் 99 வரும். அப்படி வரலன்னா 417, நேற்று வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லியிருந்தேன், 417ங்கிற நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரில் வரும், இன்னிங் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாமே நம்ம கொடுக்குறதெல்லாம் கணிப்பு தான். அதனால் இதுதான் வரும் அதுதான் வருங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிறந்த நம்பர்கள் ஒரு வின்னிங் வருது அப்படின்னு சொன்னால் அதன் மூலியமாக வரக்கூடிய ஃபாலோஅப் நம்பரை ஈஸியாக எடுக்கலாம். அந்த ஃபாலோஅப் நம்பரை சரியான முறையில் பயன்படுத்தினா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 417ங்கிற நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு ஓகேங்களா, அதற்கு பிறகு 417 அப்படிங்கிற நம்பரை மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. 4Dயாகவே நான் எழுதுகிறேன், நம்பரை செக் பண்ணிக்கோங்க. 417 பாக்ஸு. ஓகேங்களா? இதுக்கான டி போர்டு 1 அல்லது 7. அப்போ 1417 இல்லைன்னா இந்த 2 நம்பர் 4Dயில் பாக்ஸு. அதாவது 417 மட்டும் பாக்ஸு, 1ங்கிறது டி போர்டு. அப்படி இல்லைன்னா 1ங்கிறது டி போர்டை வச்சு ஒரு 6 நம்பர் விளையாடலாம், இல்லை 7ங்கிற நம்பரை டி போர்டை வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி கேமுகள் இந்த மாதம் முடியக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.